இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேமா வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53 அதிகாரம் 10 வசனத்தின் பின்பகுதி. Book of Isaiah 53rd chapter 10th verse, the later portion. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ரேமா வார்த்தை, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். உனக்கென்று ஒரு சித்தத்தை கர்த்தர் வைத்திருப்பார். அந்த சித்தத்தை யாராலும் தடை செய்ய முடியாது. உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தாயின் கருவிலே நீ உருவாவதற்கு முன்னமே உன்னை குறித்திருக்கிற சித்தத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். எரேமியாவை பார்த்து கர்த்தர் அதை தான் சொல்கிறார். தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னை ஒரு தீர்க்கதரிசியாக கருவிலே அபிஷேகித்திருக்கிறேன். எரேமியா ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தம். அதனால் தான் கருவிலே கர்த்தர் எரேமியாவை அபிஷேகித்தார். எரேமியா மீது ஒரு சித்தத்தை கர்த்தர் வைத்திருப்பாரானால், இன்றைக்கு உன் மீதும் ஒரு சித்தத்தை, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அதனால் இந்த காலை வேளையில நாம் ஜெபிக்கும், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என் குடும்ப வாழ்க்கையிலே, என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே, என்னுடைய தொழிலிலே, என்னுடைய வியாபாரத்திலே, எல்லாவற்றிலும், என் ஊழியத்திலே கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரத்தை நீங்கள் முழுமையாய் வாசிக்கும் போது, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரிய பிரதான ஆசாரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்ரீ ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயத்திற்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணப்பட்டு போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, சடதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, உள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றான். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள் போ, நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவன் ஒரு சித்தத்தின்படி நடந்து கொண்டிருந்தான். என்ன சித்தம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளை எல்லாம் துன்புறுத்த வேண்டும், வேதனைப்படுத்த வேண்டும், இழுத்துக்கொண்டு சிறையிலே வைக்க வேண்டும், அடிக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும். அதற்கு முன்னேதான் ஸ்தேவானை கல்லெறிந்து கொலை செய்தான். ஆண்டவருடைய வார்த்தைகளை சொன்னதினால் இதுதான் அவன் தன் மீது இருந்த காரியம் என்று சொல்லி ஒரு சித்தத்தை செய்து கொண்டிருந்தான். மாம்சத்திலே ஒரு சித்தத்தை செய்து கொண்டிருந்தான், சுயத்திலே ஒரு சித்தத்தை செய்து கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் அவன் மீது வைத்த சித்தம் அது அல்ல. மற்றவர்களை துன்புறுத்துவதோ, வேதனைப்படுத்துவதோ, கஷ்டப்படுத்துவதோ அவருடைய சித்தம் அல்ல. அவனுக்கென்று ஒரு சித்தத்தை வைத்திருந்தபடினால் அவன் தமஸ்குவுக்கு நேராய் அந்த ஜனங்களை துன்புறுத்த கடந்து போகும்போது தேவன் அவனை சடதியிலே சந்தித்து, சவுலே, சவுலே என்று பேர் சொல்லி அழைத்து, இதோ நீ யாரப்பா, இந்த சத்தம் பயங்கரமா இருக்கிறதே என்று அவன் கேட்டபோது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான், முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இதோ நீ போ, பட்டணத்துக்குள்ளே நீ செய்ய வேண்டியதே அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அப்படியே அனனியாவை எழுப்புகிறார். அனனியா கடந்து போய் அவன் மீது கைகளை வைக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது அவன் கண்களில் உள்ள செதில்கள் கீழே விழுகிறது.
இருளாயிருந்த அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா மனுஷரையும் பிரகாசிக்கிற மெய்யான வெளிச்சமாகிய கிறிஸ்து அவனுக்குள்ளே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பிரகாசிக்கிறார். அப்பொழுது தேவன் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன சித்தம்? 15-16 வாசிக்கும் போது, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். யாருக்கு? புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு, இஸ்ரவேல் புத்திரருக்கு. எவ்வளவு உயர்ந்த ஸ்தானம்! இவர்கள் முன்னாலெல்லாம் யாரும் நிக்க முடியாது. ஆனா அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்றாரு, பவுலை கொண்டு என்ன சித்தம் வச்சிருக்கேன் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு, இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவனுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இதுதான் தேவன் பவுல் மீது வைத்திருந்த சித்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக பட்டணங்கள் தோறும் அவன் உபத்திரவப்பட்டான், வேதனைப்பட்டான், சிறையிலே தன் நாட்களை கழிக்கக்கூடிய காலங்கள் கடந்து போனது. ஆனாலும் தேவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு, அகிரிப்பா ராஜா முன்னாலேலாம் நின்று இயேசுடைய நாமத்தை அப்படியே தன் சாட்சியோடு சொல்லுகிறதை கேட்டு, இன்னும் கொஞ்சம் நீர் பேசினால் நாங்கள் கிறிஸ்துவர்களாய் மாறிவிடுவோமே என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, இன்னொரு ராஜா அந்த ஆண்டவரை பற்றி கேட்க அவனை நித்தமும் அவனை என்கொயர் பண்றேன்ற ஒரு சாக்கில அழைத்து கொண்டே இருந்தார். புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு, இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு, யூத மதத்தினருக்கு கிறிஸ்துதான் தேவன் என்று திருஷ்டாந்தமாக சொல்லும்படி தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அனுக்கிரகம் செய்தார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தர் அப்படியாகவே செய்ய அவர் நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆண்டவரே சொல்லும், உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்பா. உமக்கு சித்தமானது உன் கரத்தினால் வாய்க்கட்டும் ஆண்டவரே. நீர் எதை செய்ய சித்தமா இருக்கிறீரோ என் வாழ்க்கையிலே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றும். என் சித்தத்தின்படி அல்ல, மாம்ச சித்தத்திலே ஓடிக்கொண்டிருந்த சவுலை சந்தித்து பவுலாய் மாற்றின தேவன் மாம்சத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற உன் குடும்பத்தினரை இன்று மாற்றுவார். மாம்ச கிரியைகள் சுட்டரிக்கப்படும். தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே என்ன சித்தத்தை அவர்கள் மீது வைத்திருந்தாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் இந்த காலைகளில் இருக்கிறார். கலங்காத இந்த ஒரே ஒரு வரி ஜெபம், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். உமக்கு சித்தமானதை எனக்கு தெரியப்படுத்தும். இதுதான் உன்னுடைய ஜெபம். அப்படி செய்யும் போது 1 யோவான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, 5ஆம் அதிகாரம் 14-15 சொல்லப்படுகிறது, நாம் ஏதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை, அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவளிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். எவ்வளவு அழகு! நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் எப்படி கேட்கணும்? அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார். கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின்படி காரியங்கள் செய்யட்டும். இயேசு கிறிஸ்து கூட கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, உம்முடைய சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொன்னார். ஆண்டவர் உடைய சித்தம் இயேசு சிலுவையிலே அறையப்பட வேண்டும். இந்த உலகத்திற்கு ஒரு இரட்சகரை கர்த்தர் கொடுக்க வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்து சிந்தின சிலுவையிலே இரத்தத்தின் மூலம் பாவ மன்னிப்பு என்ற மீட்பை நாம் பெற வேண்டும். இந்த உலகமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். அதை நிறைவேற்றினார். சவுல் பவுலாய் ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் ராஜாக்கள், இஸ்ரவேல் கோத்திரத்தார், யூத கோத்திரத்தார், புறஜாதிகள் தேவனை அறியும்படி அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஒரு பெரிய எழுப்புதல் அக்கினி தேசத்தை பற்றினது. இன்றைக்கு உன்னை குறித்தும், உன் குடும்பத்தாரை குறித்தும், உன் பிள்ளைகளை குறித்தும் ஒரு விசேஷித்த சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
இந்த காலவெளியிலே ஆண்டவரிடத்திலே சொல். எப்படி அவர்கள் ஓடினாலும், எப்படி உனக்கு விரோதமாய் அவர்கள் கிரியை செய்தாலும், நீ இன்னைக்கு ஜெபிக்கும் போது, கர்த்தாவே அப்பா, உம்முடைய கரத்தினால், உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய கரத்தினால் வாய்க்கட்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்கும்போது, எரேமியாவுக்கு வெளிப்படுத்தின தேவன், சவுலுக்கு வெளிப்படுத்தின தேவன், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்தின தேவன், அவருடைய சித்தத்தை உன் வாழ்க்கையிலும், உன் குடும்ப வாழ்க்கையிலும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானது உம்முடைய கரத்தினால் வாய்க்கும் என்ற ரேமா வார்த்தை தந்தீரே. ஆம், அன்றைக்கு சவுல் தன் மாம்சத்திலே சித்தத்தின்படி செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவனை சந்தித்து, ஆண்டவரே அப்பா, முள்ளிலே உதைக்கிறது கடினமாம், இதோ நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்று உம்மை நீர் வெளிப்படுத்தின போது, அப்பா, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று அவன் கேட்டபோது, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஒரு மனிதனை மாற்றுகிறது. அப்பா, உம்முடைய வார்த்தை ஒரு மனிதனை மாற்றுகிறது. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தை எங்களை மாற்றும்படி, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஊடுருவி கடந்து போகும்படி கர்த்தாவே நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தேவ சமாதானம் காணப்பட கர்த்தர் உதவி செய்கிறாஜா. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எந்த விதத்திலும் மாம்ச சித்தத்திலே நாங்கள் நடக்காதபடிக்கு ராஜா, மாம்சம் தலை தூக்காதபடி உம்முடைய வார்த்தை எங்களை புடமிட்டு, ஆண்டவரே, ஒரு பரலோக பிரஜையாய் மாறி உம்முடைய சித்தத்தை செய்ய, ஆண்டவரே, நாங்கள் தைரியமாய் உம்மிடத்திலே கேட்க, ஆண்டவரே, நீர் செவி கொடுக்கிறீர் என்பதை விசுவாசிக்க கிருபை செய்யும். இந்த காலவெளியிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஆண்டவரே, உம்முடைய சித்தம் உம்முடைய கையினால் வாய்க்கும்படி செய்வீராக. உம்முடைய சித்தம் உம்முடைய கையினால் ஒவ்வொரு குடும்பத்திலும் வாய்க்கட்டும். நீ என்ன பிளான் வச்சிருக்கீங்களோ அதை நேர்த்தியாய் நடப்பித்து தாருங்கப்பா. அதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருடைய கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் முறிக்கிறேன். தேவ கிருபை சமாதானம் நிறைவாய் இறங்கட்டும். தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day. Amen.